வந்து காவேரியை கண்டுக்காமல் இருக்கிறத பார்த்துட்டு காவேரியால் தாங்கிக்கவே முடியல. பயங்கரமாக வந்து அவங்க மனசு வலிக்குது. அப்படியே கண்ணீரோடையே வந்து அங்கேருந்து வந்து காவேரி கிளம்புறாங்க. காவேரி கிளம்புறத கூட பார்க்காம விஜய் வந்து அப்படியே வெண்ணிலாவே பார்த்துட்டு வெண்ணிலாக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு சோகத்திலே இருக்காரு. இதை பார்த்தா காவேரி அங்கே சந்திரம் இல்லாமல் அப்படியே கிளம்புறாங்க. அப்போ வந்து அவங்க பின்னாடி போய் என்னடி நீ இப்படி பண்ணிட்டே பார்த்தியா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் விஜய் உன்னை வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டார் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. காவேரி வந்து அப்படியே வந்து கண்ணீரோடையே அங்கேருந்து கிளம்புறாங்க. எங்கடி போகிற, அம்மா கோயிலில் தாண்டி இருக்குது, கோயிலுக்கு போ, அம்மா பாரு, உனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் போகிறாங்க. மனசு கஷ்டப்பட்ட காவேரி அப்படியே கோயிலுக்கு போய் நிற்கிறாங்க. சாமி கிட்ட அவங்களால தாங்கிக்க முடியல, கண்ணுது தண்ணியாக கொட்டுது. தாங்க முடியாமல் அப்படியே வந்து விஜய் பண்ணுற வேலை, விஜய் வந்து அப்படியே வெண்ணிலாம் சொன்னது, காவேரியை கண்டுக்காமல் இருந்தது, அப்படியே வெண்ணிலாக்காக உருகி போனது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அப்படியே வந்து கண்ணில் வந்து தண்ணியாக கொட்டுது. அவங்களால தாங்கிக்க முடியல. அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மா என்னடி நீ இவ்வளோ லேட்டாக வர, எங்கடி விஜய் தம்பியை காணோம் அப்படின்றாங்க. ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க காவேரி. அவங்களால தாங்கிக்க முடியல. அப்படியே கண்ணு கண்ணியாக கொட்டும்போது ஒன்றும் புரியாமல் காவேரி பார்த்துட்டு என்னடி என்ன ஆச்சுடி என்ன ஆச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பயந்து போகிறாங்க. வந்து வாய் விடாமல் அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. அழுத பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் வந்து சாரதா வந்து பக்கத்தில் போய்ட்டு கோயில் பக்கத்தில் போய்ட்டு உட்காடுறாங்க. உட்காந்துட்டு சொல்லிடி என்ன விஷயம் அப்படின்னு மடியிலே படுத்துக்கிறாங்க காவேரி. அவங்களால தாங்கிக்க முடியல. பயங்கரமாக அழறாங்க. என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, நீயும் விஜய் தம்பி வருவீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கோயிலில் எல்லா விசேஷமும் பண்ணி வச்சுருக்கேனே, இப்போ என்னடி திடீர்னு வந்து அழுகுற, எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடி ஆச்சு அப்படின்னோடனே எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. எதுவுமே சொல்லலாம், அம்மாவுக்கு என்னம்மா தெரியும், சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கங்கா வந்துடுறாங்க. நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லி கங்காவை வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு அடி பாவி இப்படி பண்ணி வச்சுட்டேடி, உன் வாழ்க்கையை நீயே குட்டிச்சோறு ஆக்கிக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டியேடியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் காவேரி இப்படி பண்ண அப்படின்னு எனக்கு வேறு வழி தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க காவேரி. அவருக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேம்மா, இதுக்கப்புறமும் அவர் என்னை வந்து நினச்சிருப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. எங்கே நினைக்கிறது, இப்போவே பார்த்தியாம்மா அந்த பொண்ணு வந்தோடனே காவேரி திரும்பி கூட பார்க்கலாமா அந்த அந்த விஜய் அப்படின்னு என்னடி சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, ஆமாம்மா அவர் திரும்பி கூட பார்க்கல, இது சொல்லிட்டு இருக்காமா, திரும்பி கூட பார்க்காம அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காரு, அந்த பொண்ணுக்கு வைத்தியம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு, எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியலம்மா, நான் அப்போவே சொன்னேன் காவேரி கிட்டே வேணாடி கேட்காம அந்த பொண்ணை கூட்டு போய் விட்டா. இப்போ என்னென்னா விஜய் வந்து டோட்டலாக மாறிட்டாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பொண்ணை பற்றி யோசிச்சுட்டு காவேரி வந்து திரும்பி கூட பார்க்கலாமா, ஏன் சொல்கிற, காவேரி அங்கே வந்து கிளம்புறா, அப்போ கூட விஜய் வந்து போவேனானும் தடுக்கலை, போகணும்னு சொல்லலாமா, ஒரு பொருட்டாக கூட மதிக்கலாமா அப்படின்னு ஒன்று, என்னடி இது என் தலையில் மண்ணை வாரி போடுறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையேடி, இப்படி சொல்கிறீங்களேடி அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. என்னடி காவேரி இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து கேட்குறாங்க. உடனே அழுதுட்டு அவளை என்ன ஏமா கேட்குற, அவள் வாழ்க்கையில் எல்லாமே மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து பழக்கப்படிட்டா, இப்போவும் இப்படியே பண்ணுறா, அது தாண்டி பிரச்சனையே இவகிட்ட, இவ ஏண்டி இப்படி இருக்கா, ஐயோ கடவுளே எனக்கு காப்பாற்று, அம்மா தாயே உன்கிட்ட தானே நான் வந்தேன், என் பிள்ளைக்கு நல்ல வழி காட்டிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த வழியும் வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கதறி அழறாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்துட்டு எழுந்துக்கிறாங்க. நம்ம காவேரி அழாதம்மா, எல்லாம் சரியாயிடுமா, எனக்கு நீ ஆறுதல் சொல்கிறியாடி, உனக்கு 1000 ஆறுதல் சொல்லணுமேடி அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. இப்போவே போய் நியாயம் கேட்குறேன், அவர் பெரியவர் இருக்கார்ல, ஒரு நியாயம் சொல்ல மாட்டாரா நம்மளுக்கு அப்படின்னு, வேணாம்மா எதுவும் கேட்க வேணாம், அப்படியே விட்டுருமா அப்படின்னு, ஏண்டி அப்படிலாம் சொல்கிற, இல்லைம்மா பரவாயில்ல அப்படியே விட்டு, விஜய் என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டோம், அவரை கம்பல் பண்ண வேணாம்மா, அவரை தொல்லை பண்ண வேணாம், என்னடி சொல்கிற, விஜய் உன் புருஷன்டி, என்னடி பேசுகிற அப்படின்னு, அதாம்மா நானும் சொல்கிறேன், இவன் என்னம்மா புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கா, ஒன்றும் புரியலம்மா இவ பேசுறது, அம்மா தாயே உன் சன்னதியில் இந்த பொண்ணு வந்து அழறாளே, என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறாளே, அவள் மனசு இப்படி கலங்குதே, நீ தாம்மா இதுக்கு ஒரு வழி காட்டணும், என் பொண்ணுக்கு அவள் வாழ்க்கையை திருப்பி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. சாரதா நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காவேரி வந்து வருடி கொடுக்குறாங்க. எங்கள் காவேரி அவங்க அம்மா மடியில் படுத்து அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. கங்காவும் என்ன பண்ணுறதுன்னு வருது வச்சு போகிறாங்க. இங்கே வந்து விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறாரு, தாத்தா வந்து எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கிறாரு. இங்கே பாருப்பா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இப்போ இருக்க ரியல் வாழ்க்கைக்கு வா, பழைய வாழ்க்கையிலே இருந்தால் எப்படிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா அது வந்து இங்கே பாருப்பா, உனக்கு முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை, உன் பழைய காதலுக்காக புது வாழ்க்கையை வந்து கெடுத்துக்காத, இந்த பொண்ணும் பண்ணாத விஷயத்த காவேரி பண்ணுறாடா, உனக்காக புரிஞ்சுக்கூடா, காவேரி என்கிட்ட பொய் சொல்லியிருக்கா தாத்தா, பொய் சொன்னால் அவள் பொய் சொன்னான்னு உனக்கு தெரியுமா, மறைச்சிருக்கா அவ்வளோதான், அதுவும் அவளாக வேணும்னு மறைக்கலடா, இந்த விஷயத்தை எப்படிடா அவங்ககிட்ட சொல்லுவா, சொன்னால் புரிஞ்சுக்கோ விஜய், இதுக்கப்புறமாவது உன் லைஃப்பை நல்லா பார்த்துக்கோ, காவேரி ரொம்ப நல்ல பொண்ணுடா, அந்த பொண்ணு நல்லா கண்கலங்காமல் வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி விஜய்க்கு புரிய வைக்கிறார். விஜய் யோசிக்கிறார்.